ஒரு நாள் நம்ம தும்பிக்கை காட்டோட ஒரு அழகான குளத்துல விளையாடிட்டே இருந்துச்சு. தண்ணி மேல சூரிய ஒளி பட்டு ஜொலிச்சுது. அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சலக் சலக்னு தண்ணிய தன் தும்பிக்கையால அடிச்சு விளையாடுச்சு. விளையாடி முடிச்சதும் தும்பிக்கை கொஞ்சம் களைப்படைஞ்சுச்சு. ஒரு பெரிய மரத்தடியில வந்து உட்கார்ந்துச்சு. சுத்தி பார்த்தா எவ்வளவு அழகான பூக்கள். சிவப்பு, மஞ்சள், நீலம்னு எல்லா நிறத்திலயும் பூக்கள் பூத்திருந்துச்சு. ஒரு அழகான வண்ணத்து பூச்சி வந்து தும்பிக்கையோட தும்பிக்கை மேலேயே உட்கார்ந்துச்சு. தும்பிக்கைக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்ப தும்பிக்கை ஒரு விஷயத்த பார்த்துச்சு. மரத்தோட உயரமான கிளையில ஒரு தேன் கூடு. ஆஹா! எவ்வளவு பெரிய தேன் கூடுன்னு நினைச்சுச்சு. தேன் சாப்பிட ரொம்ப ஆசையா இருந்துச்சு. தன்னோட தும்பிக்கைய நீட்டி பார்த்துச்சு. ஆனா எட்டவே இல்ல. அதுக்கு கொஞ்சம் வருத்தமா போச்சு. அப்பதான் அதோட அம்மா யானை அங்க வந்துச்சு. தும்பிக்கை தன்னோட அம்மா கிட்ட அந்த தேன் கூட்ட பத்தி சைகையால சொல்லுச்சு. அம்மா யானை சிரிச்சுக்கிட்டே தன் பெரிய தும்பிக்கையால அந்த தேன் கூட்ட எளிதா எடுத்து தும்பிக்கை கிட்ட கொடுத்துச்சு. தும்பிக்கைக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மாவுக்கு நன்றி சொல்லுச்சு. அம்மா பக்கத்துல இருக்கிறது எவ்வளவு நல்லதுன்னு தும்பிக்கை புரிஞ்சுக்குச்சு. அம்மா கூடவே இருந்து அந்த சுவையான தேனை சாப்பிட ஆரம்பிச்சது. ம்ம். எவ்வளவு இனிப்புன்னு நினைச்சுக்கிச்சு. மெதுவா சூரியனும் மறைஞ்சு நட்சத்திரங்கள் எல்லாம் வானத்துல ஒளிர ஆரம்பிச்சது. குட்டி தும்பிக்கை அதோட அம்மா கூட பாதுகாப்பா சந்தோஷமா படுத்துச்சு. என்ன குட்டீஸ், பார்த்தீங்களா? நம்ம தும்பிக்கை மாதிரி நீங்களும் உங்க அம்மா அப்பா கூட சந்தோஷமா பத்திரமா இருங்க. நல்ல கனவுகள் கண்டு நல்லா தூங்குங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு புது கதையோட சந்திக்கலாம்.